நமஸ்தே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஞ்சன் அதாவது கான்சனன்ஸ். முன்னாடி உள்ள வீடியோல நம்ம வந்து ஸ்வராக்ஷர் பார்த்தோம், அப்படின்னா வவல்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வெஞ்சன். இப்போ தமிழ்ல சொல்லணும்னா நம்ம மெய்யெழுத்துக்கள்னு கூட சொல்லலாம். மெய்யெழுத்துக்கள் தான் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம ஹிந்தின்னு சொல்லும் போது பொதுவாகவே எல்லாருக்குமே தேவையுள்ள ஒரு லாங்குவேஜா இந்த காலத்துல மாறிட்டு வருது. அப்போ அந்த ஒரு லாங்குவேஜ், அந்த ஒரு மொழியை வந்து நம்ம படிக்கிறதுக்காக உதவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனாலதான் இந்த ஒரு வீடியோ. நிறைய பேருக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அது எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாது. அப்ப நீங்க எங்களோட இணைஞ்சிருங்க, கண்டிப்பா நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம். எங்களுக்கு ஆதரவு தருவீங்கன்னு நம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களுடைய வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதை நீங்க பார்த்து அதோடு கூட இணைந்து நீங்க என்ன பண்ணலாம், ஹிந்திய படிக்கலாம். என்னடா ஹிந்தில வியஞ்சன் சொல்லி தர போறாங்க, ஆனா தமிழ்ல பல்லினம் மெல்லினம் இடையினம் அதை எழுதிருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கும் வந்து தொடர்பு இருக்கு, சரியா? அப்போ நம்ம இது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்னு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா 5 இருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே நம்ம 5ஆ பிரிக்கலாம். அப்புறம் இங்க ஒரு 3, சரியா? இங்க ஒரு 5, இங்க ஒரு 3 அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கேயுமே அதே மாதிரி 5, சரியா? இது ஏன் நான் 5 சொன்னேன்னா, இந்த 5 × 5 25. இந்த 25 எழுத்துக்குள்ளதான் நம்ம வந்து இந்த எழுத்துக்களை ஜாயின் பண்ண போறோம். அது எப்படின்னு இப்ப பார்ப்போம், சரியா? இது வந்து க ग घ ङ च छ ज झ ञ ठ ठ ड ढ न त थ द ध न ப ப. இது வந்து நிறைய பேர் ஃபன்னு சொல்லுவாங்க, ஆனா ப அதான் கரெக்டா வரும். ஓகே, ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ இக்ஷ இத்ர இக்ய இஸ்ர, சரியா? அப்போ இதுதான் எழுத்துக்கள். அப்போ நம்ம இத வச்சு இதுல கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம க ச ட த ப இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா இந்த லெட்டர்ஸ்க்கு மேல எழுதுறோம். க, இது ச, இது ட த ப. இங்க பாத்தீங்கன்னா ங ஞ ந ந ம. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த முதல் 5 எழுத்து இருக்குல்ல, க ச ட த ப, அந்த 5 எழுத்துக்கள் இந்த முதல் 5 எழுத்துக்கள்ல வந்திருக்கும், மேல இருந்து கீழே. க ச ட த ப, சரிதானே? அதே மாதிரி இங்க ங ஞ ந ந ம வந்திருக்கா. ங ஞ ந ந ம. இதுக்காக தான் நான் முதல் 5 எழுத்துக்கள்னு நான் வந்து சொன்னேன். இப்போ முதல் 5 எழுத்துக்கள் இந்த சைடு வந்திருக்கு, ரெண்டாவது 5 எழுத்துக்கள் இங்க வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது 5 எழுத்துக்கள். அப்புறம் ய ர ல வ. அப்போ இங்க பாருங்க, இது 5 பிரிச்சிட்டோம். இப்ப இங்க 3 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ ய ர ல வ ர ல. இதுல 1 2 3 4, சரியா? இப்படி பார்க்கணும். இப்போ அப்போ 4 எழுத்துக்கள். 4 எழுத்துக்கள்னா என்ன வரும்? ய ர ல வ வந்துச்சா? அப்போ இங்க ஒரு 5 எழுத்துக்கள், இங்க ஒரு 5 எழுத்துக்கள், இங்க ஒரு 4 எழுத்துக்கள், இப்படிதான் வருது, சரியா? அப்போ இத வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். வச்சுக்கும் போது என்ன ஆகும், இந்த பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல நின்றோம். நமக்கு அப்படியே தெரியலனாலும் இந்த கச்சட தப்பா பின்ன நாம பின்ன யாரலாவா இத வந்து நம்ம பார்க்காம ஹிந்தில எழுதி பார்க்கணும். எக்ஸாம்பிள், அதாவது எப்படி எழுதணும்னு சொன்னா, இங்க க ச ட த ப. சின்ன பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். க ச ட த ப. இந்த ஒரு இதுல நம்ம எழுதி அவங்களுக்கு படிச்சு கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இதுதான் இந்த ஆர்டர் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இதுவுமே நம்ம 2வது லைனுமே நம்ம என்ன சொல்லி கொடுக்கும் போது
ங ஞ ந ந ம. சொல்லிக் கொடுக்கும்போது இந்த லாஸ்ட் எழுத்துக்கள் இதே மாதிரி ஆர்டர்ல சீக்கிரமா அவங்க படிக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்லா சொல்லி கொடுக்க போறோம். இப்படி ஒரு ஆர்டர் அவங்க மைண்ட்ல வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை மறக்கவே மாட்டாங்க. சரியா? அதே மாதிரி திரும்ப அடுத்த ஆர்டர் என்னது, ய ர ல வ. நீங்க வந்து இன்டு மார்க் போடு. ஏன்னா இப்ப இங்க 5 5 இருக்கா, இங்க 4 தான் இருக்கு. அப்ப இது லாஸ்ட்ல இன்டு மார்க் போட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்ப ஃபுல் வந்து 5 லைன் வந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் 5 லைன் வந்து 5 எழுத்து வரும், லாஸ்ட் 3 லைன் வந்து 4 எழுத்து வரும். அப்படின்றது இந்த இன்டு மார்க் இப்படி போடும்போது அவங்க வந்து மனசுல வச்சுக்கிடுவாங்க. சரியா? அப்போ இப்படி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததா குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக எப்படி இது சொல்லி தரலாம். எழுதுறதுக்கும் நம்ம படிப்போம், ஆனாலும் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ஓகே. பொதுவா குழந்தைங்களுக்கு எத்தனை லெட்டர்ஸ் வரும்னு கன்ஃபியூஷன் வரும். இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இல்ல இதை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது குழப்பங்கள் வரலாம்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு கட்டம் வரைக்கிறோம். சரியா? அதுல இங்க 5 வரை வரைக்கிறோம். சரியா? 1 2 3 4. நீங்க வந்து ஸ்கேல்ல நீட்டா போட்டுக்கோங்க. சரியா? ஸ்கேல்ல நீட்டா ஒரு ரூல் நோட்ல போட்டாலும் சரி, இல்லைன்னா அன்ரூல் நோட்லயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இனி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேல வந்து 5 3 எத்தனை இருந்துச்சு, 8 இருந்துச்சு. மேல 5 இருந்துச்சு இல்லையா, இங்க 8 இருந்துச்சு. 1 2 3 4 5 6 7 இது 1 8. 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கா. அப்போ நம்ம சொன்ன மாதிரி க ச ட த ப, என்னது ய ர ல வ, ஞ ந ந ம. இப்படி எழுதுறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம அத மைண்ட்ல நல்லா பிக்ஸ் பண்றதுக்கான பிராக்டிஸ்க்காக தான் இப்படி எழுதணும். பின்ன இந்த 3ல லாஸ்ட் 3ல இன்டு மார்க் போடணும். அதாவது அங்க லெட்டர்ஸ் இல்ல அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரியா? அவங்க மனசுல அதை ஏத்துக்கிற வைக்கணும், இல்லைன்னா அதை வந்து அவங்க மைண்ட்ல செட் பண்ண வைக்கணும். அப்போ இங்க 5 5 4 முடிச்சிட்டாங்களா. அந்த தமிழ்ல அந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை தப்பற பார்த்தோம்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை அவங்க படிக்கிறதுக்காக எழுத வைக்கணும். அது கழிஞ்சு இத 3 இல்லைன்றத நம்ம அவங்களுக்கு நல்லபடியா புரிய வைக்கணும். திரும்ப நம்ம நார்மலா படிக்கிற மாதிரி. இப்ப ஏன் நான் மறுபடியும் இதை எழுதுனேன் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கசடு தவறுன்றது மாதிரி படிச்சோம். ஆனா எல்லாருக்குமே எல்லா பிள்ளைங்களுக்குமே அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள் டக்குன்னு மனசுல நிக்காது. அதனால இப்ப என்ன பண்ண போறோம், க ஞ ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ. நார்மலா நம்ம ஒரு லைனா மெய் எழுத்துக்கள் எழுதுற மாதிரி வருது. அதனால இப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா, எப்படி பிள்ளைங்க மனசுல இதை புரிய வைக்கலாம், இல்ல பெரியவங்க படிச்சாலுமே எப்படி இது வந்து நம்ம மனசுல வச்சுக்கலாம், எப்படி மெமரைஸ் பண்ணலாம், நம்முடைய மைண்ட்ல அது கழிஞ்சு மறந்து போகாம இருக்க என்ன பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எழுதுறதுக்கு படிக்க போறோம். சரியா? இது வந்து க. நிறைய பேர் கா வந்து இப்படி ஃபுல்லா போடுவாங்க, சில பேர் இப்படி பாதியா போடுவாங்க. சரியா? எப்படி போட்டாலும் சரி, ஆனா கா தான். ஓகே. க இக்கா. இக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 201 அத ஒன்னா போடும்போது, ஓகேயா, 201 இத நம்ம 201 இதை நம்ம ஒன்னா போடும்போது இக்கா வந்துடும். ஓகேவா? நிறைய பேர் இதை வந்து ஸ்டைலா போடுவாங்க, இப்படி எல்லாம் போடுவாங்க. 201 நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. க இக்கா. அப்புறம் க இப்படி ஒரு லைன் போட்டு அந்த லைட்டா இங்க சுழிச்சு க. ஓகே. அப்புறம்
ஒரு இங்கிலீஷ்ல ஈ போடுவோம்ல அது மாதிரி போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன். அப்புறம் இது இந்த டாட் வந்து எங்க வைக்கணும் கன்ஃபியூஷனா இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் லைன் போட்டு அதுல ஒரு எஸ் போடணும், அதுதான். அப்புறம் இங்க ஒரு டாட் வைக்கணும், அதுதான் இது ங. அப்புறம் ச, அதாவது இங்க ஒரு திரை இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த திரை வழியா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கரண்டி கொடுக்க போறோம். சரியா? உள்ள இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கரண்டியை கொடுக்க போறோம். அப்போ நம்ம இந்த கரண்டி இங்க பிடிச்சிட்டோம்னா இதுதான் இந்த கரண்டி. ஓகேவா? அந்த திரையோட டச் பண்ணி நிக்கிறா, அப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், சா வந்து போடணும். சரியா? சா இச்சா, அந்த ஈ மாதிரி போட்டு இங்க வந்து இந்த இதுக்கு நேரா இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு மேல ஒரு சின்ன கூடு போட்டுரும், அதான் இச்சா. ஓகே, சா இச்சா. அப்புறம் ஜ. இப்ப கரண்டியை வந்து நம்ம இது வழி கொடுத்துட்டோம்ல, அப்ப அவங்க எப்படி வாங்குவாங்க? அந்த திரை வந்து இப்படி இருக்கும், ஆனா அத வந்து வெளியில வாங்கும்போது அந்த குழி மாதிரி இருக்கிறது முன்னாடி இருக்கும் இல்லையா? ஆனா அந்த சைடு இல்லாம நம்ம இந்த சைடு அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும். சரியா? எப்படி அந்த கரண்டி வந்திருக்கும் அப்படின்னு. அப்போ இது திரைனா அதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்திருக்கும் இல்லையா? அதனால ஜா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிறோம். அப்போ சா இச்சா ஜா இ. இது வந்து அ இல்ல இ, அது நமக்கு தெரியும். அது கூட ஒரு இப்படி போடணும், அதாவது ஆப் வந்து ஊ மாதிரி போட்டு இப்படி போடுவோம்ல, இந்த லைனை நம்ம இங்க போடுறோம். ஓகே, இஜ்ஜா சா இச்சா ஜா இஜ்ஜா. திரும்ப இப்படி சிய வந்து திருப்பி போட்டு மறுபடியும் இந்த லைன் போடுறோம். ஓகே, சி இருக்குல்ல, சிய திருப்பி போட்டு அந்த லைன் போடுறோம். ஓகே, சா கா இக்கா கா இக்காங்க, சா இச்சா ஜா இஜ்ஜா ஞா. ஓகே, அடுத்தது டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டா. ஓகே, டால படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஹாஃப் டா அப்படின்னு படிச்சுக்கணும். ரெண்டாவது இந்த ஹாஃப் டாவை என்ன பண்றோம், ஃபுல் ஆக்குறோம், ரவுண்ட் ஆக்குறோம், ரவுண்ட் டா. மூணாவது எஸ் டா. ஓகேயா? இது மூணு நம்ம மைண்ட்ல வச்சிட்டோம்னா நாலாவது இந்த மாதிரி ஒரு டா அப்படின்றது நம்ம மைண்ட்ல வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் டா, ஃபுல் டா, அப்புறம் எஸ் டா, லாஸ்ட்ல இப்படி ஒரு டா. ஓகே, டா இது டா, இட்டா ட ட என்ன நா. சரியா? இது என்னன்னா இந்த நா. ஓகேயா? ட இட்ட ட இட நா. அடுத்து அப்ப நம்ம பார்த்துட்டோம் ட இட்ட ட ட நா. அடுத்தது க ச ட என்னது த. ஓகேயா? த இத்த. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதணும், த வந்து இப்படி எழுதணும். ஓகே, இப்படி. அடுத்தது இது ரவுண்ட் போட்டு இப்படி போட்டு இத்தா. ஓகே, தா இத்தா. அப்புறம் என்னது தா. ஓகேயா? அதாவது இந்த டா போடுறோம், இந்த டா போடுறோம் இல்லையா, அது இது வந்து டா. இது கூட இதோட நிறுத்திட்டோம்னா டா. இது கீழே கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டோம்னா இது என்னது தா. ஓகேவா? தா இத்தா த. அப்புறம் இதா. இங்க பாத்தீங்களா, இங்கேயும் அதே மாதிரி எழுதி இருக்கு, ஒரு ஈ போட்டு இப்படி இல்லையா? இங்கிலீஷ்ல இப்படி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸ்டைலா எழுதும்போது இப்படி. ஆனா இது வந்து வெளியே வரக்கூடாது. ஓகே, நிறைய பேர் வந்து இது வெளியே வந்து இப்படி போடுவாங்க, ஆனா அது ப்ராப்பரா இருக்காது. அதனால நம்ம எப்படி எழுதணும், இப்படி இப்படி எழுதணும். ஓகேவா? இதா. அடுத்தது நா, அதாவது இப்படி இது. ஓகே, நா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து எழுதும் போது இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படிதான் வந்து பிரிண்டிங்ல வரும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, தான்னு நினைச்சுவாங்க. இதோட ஐடென்டிபிகேஷன் வந்து பிரிண்டிங்ல எப்படின்னு நம்ம வந்து கவனமா இருக்கணும். சரியா? அதாவது இப்படி இப்படி இருக்கும் பிரிண்டிங்ல. ஆனா தா தா வந்து நார்மலா இப்படி இருக்கும். அப்ப இது வந்து வித்தியாசம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். த த த த நா முடிஞ்சா. அப்போ க ச ட த அப்புறம் ப. இப்ப பா போடுறோம்ல, இது கூடவே இப்படி. ஓகே, இதான் ப. அடுத்தது ப. இங்க பாருங்க ஒரு லைன், அப்புறம் இப்படி. ஓகே, இப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை, இப்படி போட்டாலும் இல்ல பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப
இப்பா. தமிழ்ல ஆ போட்டாலே போதும். சரியா? தமிழ்ல என்ன பண்றோம்? ஆ இப்படி போடுறோம்ல. இது கொஞ்சம் இந்த மட்டும் கொஞ்சம் சின்னதாக்கி நம்ம எழுதுறோம். ஓகேவா? அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அது வந்து சரியா வராது. அதனால இப்படி போடுறோம். இது வந்து இதுக்கு மேல இருக்கணும். இந்த லைனுக்கு மேலதான் என்ன இருக்கணும்? இந்த சின்ன சுழி வந்து இருக்கணும். ஓகேவா? ப இப்ப ப இப்ப மா. மா வந்து இப்படி போட்டு இருக்கு. ஓகே? மா. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படின்னா இப்படி இருக்கும்ல, இது ப, இது மா. இத புரிஞ்சுக்கிறதுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பானு, இது வந்து மானு. பிள்ளைங்களுக்கு வித்தியாசத்தை நம்ம தனியா சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அது வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? க ச ட த ப முடிஞ்சா. அப்ப இந்த ஃபுல் 25 லெட்டர்ஸ் முடிஞ்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ய. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க த மாதிரி இருக்கு இல்லையா? இங்க இப்படி போட்டு தாவுக்காக இதை வந்து பிள்ளைங்க போடுறதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? த வந்து இப்படி இருக்கும், ய வந்து இப்படி சுழிச்சு வராது அப்படிங்கறத சொல்லி தரணும். இனிமே பார்த்தோம்னா நிறைய லெட்டர்ஸ் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதை வந்து இது கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படின்னு. ஓகேவா? அப்போ க ச ட த ப வந்துருச்சா? ங ஞ ந ந ம. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா சொல்லி கொடுக்கணும். அடுத்தது யா ரா லா. லா வந்து நிறைய பேர் இப்படி போட தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களுக்கு எம் மாதிரி போட்டு இப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்படி சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல. அது ஏதி பழகும் போது அவங்க இப்படி ஆயிடுவாங்க. லா. அடுத்தது அப்ப அது சொன்னோம்ல வா. இப்போ பா பாருங்களேன், இங்க பா இருக்கு, இங்க வந்து வா இருக்கு. இதை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அப்போ பானா இங்க நடுவுல கோடு இருக்கும், வ அப்படின்னா இங்க வந்து கோடு இருக்காது அப்படின்றத பிள்ளைங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கணும். ஓகே? இப்போ யாரால வ. கடைசி என்ன சொன்னேன்? லாஸ்ட் லெட்டர்ஸ் வராதுன்னு சொன்னேன். அதனால நம்ம ஆல்ரெடி இதை போட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஈஸியா இருக்கும். யாரால வ. அப்புறம் ஷ ஒரு 2 மாதிரி போட்டு இப்படி ஒரு கோடு. ஓகேவா? நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி போடுவாங்க, இது சேர்த்து வெட்டுவாங்க. அப்படி சேர்க்க கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் ஸ்டைலா இப்படி போடுவாங்க, இல்லைன்னா இப்படி இப்படி எல்லாம் போடக்கூடாது. சரியா? அதாவது இப்படி ஒரு 2 மாதிரி போட்டு அப்படி ஒரு 1 இதுவும் டச் ஆகக்கூடாது. ஓகே? இது வந்து ஷா ஷா. அப்புறம் இது என்னது? அடுத்தது ஷா. இது வந்து பா. சரியா? இது வந்து நம்ம இதுல பார்த்தா பா. இந்த பா கூட இங்க இப்படி ஒரு கோடு போட்டோம். இது வந்து ஷா. அப்போ இந்த ஷாவும் பாவும் வச்சு நிறைய பேர் ஸ்பீடா எழுதும் போது இப்படி போடுறதுக்கு பதிலு இப்படி போட்டுருவாங்க. இதுவும் டச் ஆகி இப்படி வரும்போது சிலப்போ ஷான்னு கூட நினைச்சிருவாங்க. அப்போ அதை அப்படிலாம் நீட்டா எழுதணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது ஷா ஷா. அப்புறம் சா. ஓகே? சா. அப்புறம் ஹா. ஒரு எஸ் போட்டு இங்க இருந்து உள்ள ஒரு சி, அதுதான் ஹா. ஓகே? இப்போ இந்த ஷா வந்து ஷ. இந்த நாக்கு பல்லுக்கு மேல இருக்கிற மோனையில தட்டணும். சரியா? இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு வந்து தமிழ்லயே வந்து படிக்க முடியும். ஆனா இது வந்து நம்ம சொல்லிதான் படிக்கணும். இது வந்து நம்ம ஷா இருக்குல்ல, அந்த ஷா. இது வந்து ச. நம்ம இந்த ச யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சா. ஓகேவா? சா. திரும்ப இது வந்து ஹா. ஓகேவா? தமிழ்ல வர ஹா. பின்ன நம்ம யாரா லாவா எல்லாம் பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ராவும் எழுத்துக்கள் இருக்கு. அது என்னன்னா இது வந்து ஜா. ஓகேவா? நம்ம ஜா இருக்குல்ல, அந்த ஜா. அந்த எழுத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மைண்ட்ல வச்சுக்கணும். இது மாதிரி தமிழோட கலந்து இப்ப ஷா வர முடிஞ்சா அப்புறம் இக்ஷா. இது வந்து இக்ஷா. எப்படின்னா ஒரு கோடு போடணும், அப்புறம் இப்படி போட்டு இங்க இருந்து அந்த தாவோட ஹாஃப் இருக்குல்ல, இது இப்படி அத வந்து இங்க இருந்து இப்படி எடுத்து இங்க எழுதணும். ஓகேவா? அதுதான் இக்ஷா. அப்புறம் வந்து இத்ரா. இத்ராவுக்கு ஒரு கோடு போட்டு நம்ம இங்கிலீஷ் கே இருக்குல்ல, அதை வந்து திருப்பி போடுறோம். அவ்வளவுதான். ஓகே? இதுதான் வந்து இத்ரா. இத்ரா. ஓகே? அப்புறம் இக்ஷா, இத்ரா, இக்யா. இத்ராக்கு அப்புறம்
இக்யா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இத வந்து இஞ்ஞான்னு சொல்லுவாங்க. சரியா? ஞானவான்கள் எல்லாம் சொல்லும் போது ஞா அப்படின்னு வரும்ல, அது அப்படி சொல்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஞான் சொல்றதை விட கரெக்டா எப்படி சொல்லணும்னா இக்யா. எப்படின்னா க யா. ஓகேயா? இக்யா அப்படின்னா சொல்லணும். இது எப்படின்னா இப்ப நம்ம சொன்னோம்ல ஜா, ஜா கூட டி எடுத்து போகணும். சரியா? ஜா கூட உள்ள போய் இப்படி ஒரு லைன் போகணும். அதுதான் வந்து என்னது இக்யா. அப்படின்னா இஸ்ரா. நம்ம இக்ஷாவுக்கு என்ன பண்ணோம், இப்படி போட்டோம் இல்லையா? இப்படி போட்ட பின்ன இப்படி கீழே வந்து இத சேர்த்து விட்டோம். ஆனா இக்ஷாவுக்கு இஸ்ராவுக்கு என்ன பண்ணோம், இப்படி போட்டதுக்கு அறிஞ்சு இங்க இருந்து இத ஒரு சும்மா ஒரு லைன் வந்து ஒரு ஸ்லோப் லைன் போடணும். ஓகேவா? இதுதான் வந்து இஸ்ரா. எப்படி இந்த இக்ஷாக்கு போடுற மாதிரியே போட்டு அப்படி ஒரு ஸ்லோப் லைன். இதுதான் வந்து இஸ்ரா. இஸ்ரா. இப்ப வந்து ஸ்ரீமதி அப்படிலாம் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல, என்ன ஸ்ரீலட்சுமி இப்படி பேர்லாம் வரும்போது இந்த ஸ்ரீ ஸ்ரா அப்படிலாம் இருக்கும்ல, அந்த வார்த்தைகளுக்கு யூஸ் பண்ற வேர்ட் தான் ஸ்ரீ. ஓகேவா? ஸ்ரீமதி. ஓகே. அப்போ அந்த ஸ்ரீ வந்து இப்படி இருக்கும். இல்லைன்னா எப்படி ஸ்ரீ ல இக்ஷ் மீ, ஸ்ரீலக்ஷ்மி. அப்ப அந்த ஸ்ரீ எதுக்காக யூஸ் பண்றோம், அந்த ஸ்ரா வந்து அதுக்காக யூஸ் பண்றோம். இப்ப உங்களுக்கு எப்படி எழுதணும்னு புரிஞ்சுல. அப்போ பிள்ளைங்களுக்கு உடனே எல்லாத்தையும் சொல்லி தராம ஒவ்வொரு லைனா சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லைன், ஒரு லைன் சொல்லி கொடுத்தா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் உள்ளது எல்லாமே கா ச ட த ப அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி, மூணாவது எல்லாம் எப்படி சொல்லணும், அதோட கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டா சொல்லணும். ஓகேவா? இப்ப கானா கா, சானா ஜ, தானா ட, தானா த, பானா ப. அப்படி அந்த சவுண்ட் வந்து வேற மாதிரி சொல்லணும். சரியா? அப்ப அதுவும் வந்து கிளியரா சொல்லணும். இப்போ இத ஃபர்ஸ்ட் க நார்மலா சொல்றோம், க கொஞ்சம் அழுத்தி சொல்றோம், அப்புறம் க நார்மலா சொல்றோம், இந்த காவே கொஞ்சம் அழுத்தி க. ஓகே? ச இச்ச, ஜ ஜ, ஞ, ட இட்ட, ட ட ந, த இத்த, த த ந, ப ப ப ப ம, ய ர ல வ, ஷ ஷ ச ஹ, இக்ஷா இத்ரா இக்யா இஸ்ரா. ஓகேவா? எப்படி சொல்றது, இக்ஷானா நம்ம தமிழ்ல இப்படி எழுதுவோம் இல்லையா? இக்ஷா, இது வந்து இத்ரா, இது வந்து இக்யா. இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்ல இக்கியான்னு எழுதுனா அது வந்து வேற வார்த்தையா ஆகி போயிடும். அதனாலதான் நான் வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்றேன். சரியா? இக்யா. அப்புறம் இது வந்து இஸ்ரா, இப்படி போடுவோம்ல, அந்த இஸ்ரான்னு கூட வச்சுக்கலாம். ஓகே? இஸ்ரா. இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னு பாப்போம். இப்ப கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ் நான் ஏன் அது சொல்றேன்னா, ஒரே மாதிரி இருக்கும், அது சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அந்த ஒரே மாதிரி இருக்கிறதுனாலயும் அந்த வித்தியாசம் இருக்கிறதுனாலயுமே அதை வந்து நம்ம தப்பு தப்பா எழுதணும், இல்லைன்னா மாத்தி எழுதணும். சரியா? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ல தான், பப்ளிக் எக்ஸாம்ல எழுதும் போது இந்த தாவுக்கு பதிலா இந்த தா யூஸ் பண்ணிட்டாங்க. தான் அப்படின்னா இது வந்து மணிகள், அதாவது கோதுமை மணிகள் இருக்குல்ல, கிரெயின்ஸ். ஆனா இந்த தான் வந்து தானம் பண்றது. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்துல இந்த ஒரே ஒரு த த அப்படின்ற எழுத்த மாத்தி போட்டதுனால அந்த எஸ்ஐயே தப்பாயி அவங்களுக்கு என்ன கிடைக்கல, A+ கிடைக்கல. அதனால நம்ம இந்த எழுத்துக்களை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய எழுத்துக்கள் வந்து இந்த மாதிரி அர்த்தங்கள் மாறி போறதுக்கு ஹிந்தியில வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ். சரியா? கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ் ஏன் நான் சொல்றேன்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ண கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான். சரியா? அதனாலதான் இதை வந்து கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ் சொல்றேன். ஆனா ஹிந்தியில கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ் ஒண்ணு இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இத பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பிள்ளைங்க தப்பு பண்றது இல்லைன்னா எழுதும் போது தவறா எழுதுறதுமே என்னது இதனாலதான். இதுதான் மிஸ்டேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள். சரியா? இப்ப வந்து முதல்ல நம்ம இ த. சரியா? அப்ப ஈக்
அப்படி சொன்னா என்னது சுகர் கேன். சரியா? சுகர் கேன். அதே மாதிரி இங்க டர் அப்படின்னு சொன்னோம்னா டர் வந்து ஃபியர், அப்போ பயம். சுகர் கேன் கரும்பு. அப்போ இந்த ஈயும் டாவும் இருக்குல்ல, அதை வந்து மாத்தி எழுதினால என்ன ஆயிரும்? அர்த்தம் இல்லாத வார்த்தையாயிரும், இல்லைன்னா வேற அர்த்தம் வரக்கூடிய வார்த்தைகளா ஆயிரும். இப்ப இந்த ஈக்கு டர், இந்த ஈக்கு பதிலு டா போட்டு டக்குன்னு எழுதவும் முடியாது. இந்த டாக்கு பதிலு பிள்ளைங்க சில சமயம் ஈர்னு எழுதி வச்சிருவாங்க. சரியா? அப்போ இப்படி எழுதிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இத மெயினா பாக்குறோம். அப்போ ஈயும் டாவும் தமிழ் உள்ள அதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். அப்புறம் க ரவ. இந்த க பாத்தீங்கன்னா நான் 207 போட சொன்னா 201 போட சொன்னா அந்த 201 போடுறதுனால என்னாவும் இக்கா போடலாம். ஆனா இந்த 2 இப்படி போட்டு இந்த வ இப்படி போட்டு பிள்ளைங்க இப்படி போடும்போது அது வந்து ரவ அப்படி ஆகி போயிடும். அப்போ அதுலயுமே அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் உண்டாகும் பிள்ளைங்களுக்கு. இங்க பாருங்க, க வ இட். சரியா? கர்வட் அப்படின்னா டர்னிங், திரும்புறது. ஆனா இங்க க இக்க போட்டு ட எழுதுனா நீ அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் மாதிரி ஆகி போயிடும். அதனாலதான் என்ன பண்றது, நம்ம என்ன பண்றோம், நம்ம இதை வந்து சொல்லாம இருக்கிறோம். சரியா? இதுல வந்து கவனம் செலுத்துறோம். என்ன காயி அப்படின்னா மரியாதையா நம்ம ஒருத்தவங்கள சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். மரியாதையா சொல்லக்கூடிய ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டு. இப்ப வந்து நம்ம வெறும் கா அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அதை வந்து இப்படி எழுதணும். பாத்தீங்கன்னா இப்போ கா அப்படிங்கிற சாப்பிடு அப்படின்னு சொல்றோம். அதுவே கொஞ்சம் இந்த இதை பிரிச்சு எழுதிட்டோம்னா, இல்லைன்னா மாத்தி கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிட்டோம்னா என்ன ஆயிரும், ரவா அப்படின்னு. ரவானா என்னது, சுயின்றது அது இன்னொரு பேரு. இருந்தாலும் ரவா அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன நினைப்போம், சரி ரவ அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா அந்த மாதிரி நினைக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இத வந்து இப்படி எழுதக்கூடாது. இப்ப பாருங்க, காயே இங்க வந்து ரவாயே, இப்படி ஒரு மீனிங்கே இல்ல, ஆனா அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் வருது பாத்தீங்களா. அதனால அதுல அதை எழுதும் போது என்ன பண்ணணும், கவனமா எழுதணும். அடுத்தது த க. இது வந்து க, ரைட். இது வந்து த, இது வந்து ச. ஓகே, மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுவும் இதுவும் சிலப்போ கன்ஃபியூஸ் ஆகலாம், இதுவும் சிலப்போ என்ன ஆகலாம், கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனாலதான் இது மூணையும் நான் ஒன்னாவே எழுதிட்டேன். ஓகே. கன் அப்படின்னு சொன்னா கியூப். ஓகே, அந்த கன வடிவம் சொல்லுவாங்களே அது. இப்போ தன் அப்படின்னு சொன்னா வெல்த். நான் கூட சொன்னா தான் தன், அதனால கூட சவுண்டுனால அந்த தா மாத்தி போட்டதுனால வந்த பிரச்சனைகள் கூட நான் சொன்னேன். அது மாதிரி சன், சன்னு சொன்னா சான்னா ஃபில்டர் பண்றது. சரியா? அப்போ கன் தன் சன் மூணுலயுமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வேற வேற மாதிரி மாறிடுச்சுன்னா அதோட அர்த்தங்களே மாறி போகுது இல்லையா. அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடாது, அர்த்தங்கள் மாறி வந்துடும். இது வந்து ட, இது வந்து த. ஓகே. அப்போ இங்க பாத்தீங்கன்னா டால், டால் சொன்னா ஷீல்டு. சரியா? நம்ம கவசம் கூட சொல்லுவோம் அந்த மாதிரி. தால் அப்படின்னு சொன்னா கிரெயின்ஸ், இல்லன்னா எப்படி சொல்றது, பருப்பு. சரியா? தால் கறி ரொட்டி அப்படிலாம் கேட்டிருப்பீங்க நீங்க. அப்போ தால் சொன்னா பருப்பு. சரியா? அப்போ டா த, இத. அப்போ இது டா, இது மூணாவது த. இத வந்து என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இது பா. பா போடும்போது சில சமயம் ஓகே இதுவா இருக்கும் அப்படின்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகி எழுதிடக்கூடாது. அதனால பாவும் ஷாவும் வித்தியாசம் பிள்ளைங்க படிச்சிருக்கணும். சரியா? பாருங்க, பட்டன் எழுதும் போது ஃபோல்டு மடக்கி வைக்கிறோம்னு சொல்லுவோம்ல அது. ஆனா ஷட்டன் எழுதும் போது பாருங்க 6. ஷட ரிது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷடன் சொன்னா 6, ரித்து சொன்னா நம்ம ரிதுக்கள் 6 ரிதுக்கள் இருக்குல்ல தமிழ்ல, அது மாதிரி ஷட் ரித்து அப்படின்னு சொன்னா 6 ரிதுக்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. அப்போ இந்த ஒரே ஒரு எழுத்து மாறுறதுனால பிரச்சனைகள் உண்டாகும். அதே மாதிரி இப்போ 6வது ஒன்று கொடுக்கு சா இர், சார், சாரி சா ஜ. இதுலயுமே என்னாகும், கன்ஃபியூஷன் ஆகும். சார் அப்படின்னா என்னது, 4. 1 2 3 4ல சார் 4. ஓகே. அப்புறம் ஜார், ஜார்னா என்னது, நம்மளோட ஜார் இருக்குல்ல ஜாடி, அது கூட சொல்லலாம். அப்போ சார்னா 4, ஜார்னா ஜார். அப்போ இந்த சாவும் ஜாவும் மாறினதுனால இங்க என்னாச்சு,
அர்த்தமே மாறிடுச்சு. அதனால இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை வந்து கவனமா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது ரொம்ப அவசியம். சரியா? இப்ப உங்களுக்கு வந்து இந்த கான்சனன்ஸ் ஃபுல்லா மனசுல பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்போ இந்த வீடியோல இருக்கிற ஒவ்வொன்றையும் மைனூட்டா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் படிக்கிறதா இருந்தா யார் கத்துக்கிறாங்களோ அவங்க வந்து நல்லபடியா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா நமக்கு என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ஏற்கனவே பார்த்த ஸ்வர் அதாவது வவல்ஸ வந்து நாங்க என்ன பண்றோம், ஐ பட்டன்ல வைக்கிறோம். அதையும் பாருங்க. அதுவும் நல்லபடியா படிச்சதுக்கு அப்புறம் இந்த கான்சனன்ஸ் படிங்க. ரெண்டும் படிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஒரு வீடியோ கூட இருக்கு, அதுவும் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து வாசிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணலாம், ஒவ்வொரு எக்ஸசைஸா ஒவ்வொரு வார்த்தைகளா உங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வாசிக்கணும் எப்படி வரும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்கறது ஈஸியா இருக்கும். அதனால அந்த ஸ்வராட்சரங்கள் வவல்ஸும் படிச்சிருங்க, கான்சனன்ஸ் இருக்குல்ல வியஞ்சன் அதுவுமே படிச்சிருங்க. எப்போ எங்களோட கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.